Amen, amen. நாம் இந்த நேரத்தில் காலையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேளையில் நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வேதத்தில் நீ சொன்னது போல அப்பா, நாங்கள் இப்போதும் நிர்மலமாகாமல் இருப்பது நீங்கள் ஆண்டவரோட பிரதான கிருபை. இன்னமும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க இந்த வார்த்தை நாங்கள் கேட்க உம்மோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் இந்த ஆன்லைன்ல உங்களோட வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஆண்டவர் உற்சாகப்படுத்துவீராக. சிந்தனையில் ஆண்டவரே ஒரு தெளிவு கொண்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, வேத வசனத்துல நீ சொல்லுகிற உங்களோட வார்த்தை ஜீவ அப்பமும் உங்களோட வார்த்தை ஜீவ தண்ணீருமா இருக்குது. ஆண்டவரே, இனி கடந்து போற ஒவ்வொரு சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே ஜனங்களிடத்துல போய் சேரும். நம்மளோட பிள்ளைகள் இடத்துல நம்மளோட வார்த்தை போய் சேரும்போது ஆண்டவரே அவங்களை பலப்படுத்துங்க, அவங்களை உற்சாகப்படுத்துங்க. நம்மளோட வார்த்தை அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ சமீபத்துக்கு மட்டும் தெய்வம் அல்ல, நீ தூரத்துக்கும் தெய்வமா இருக்கிறேன். நாங்கள் இங்கேருந்து ஜெபிப்பதும் இங்கேருந்து நம்மளோட வார்த்தை பிரசங்கம் பண்ணுவதும் நம்மளோட ஜனங்களிடத்துல போய் சேரும், இந்த ஜெபமும் போய் சேரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனா நீ இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் இந்த சூழ்நிலையில உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நாங்கள் விடாதபடிக்கு, உம்மை ஆராதிக்கிறது, மகிமைப்படுத்துவது, துதிக்கிறது எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அதை விடாதபடிக்கு, வேதத்தை வாசிப்பது நாங்கள் விடாதபடிக்கு, உம்மிடத்துல நாங்கள் வைத்திருக்கிற ஐக்கியத்தை நாங்கள் விடாதபடிக்கு, இன்னும் பக்தி விருத்தியோடு, இன்னும் பரிசுத்தத்தோடு ஆண்டவரே, இன்னும் வாஞ்சையோடு உம்மை தேட ஆண்டவரே, இங்க மட்டும் இல்ல ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் கிருபையினால நிரப்பி அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீ எவ்வளவு நல்லவரா இருக்கிற சுவாமி. நடக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடிக்கு நடத்துகிற ஆண்டவரை நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை என் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வேளையில் ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஆண்டவரோட கிருபை நிமித்தம் நாம் நிற்கிறோம், ஆண்டவரோட பலத்தை நிமித்தம் நாம் நிற்கிறோம், ஆண்டவரோட வார்த்தை நிமித்தம் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆகவே சபையில நின்று நாம் ஆராதிக்கும் பொழுது, சபையில கூடி ஆராதிக்கும் பொழுது மட்டும் அந்த பக்தி விருத்தி நாம் வெளிப்படுத்துவதல்ல. பக்தி விருத்தி உள்ள பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற தெய்வ பிள்ளைகள், நமக்குள்ள ஒரு வாஞ்சை வரணும். எப்படியாவது ஆண்டவரோட வார்த்தை நாங்கள் கேட்கணுமே, எப்படியாவது நாங்கள் ஆண்டவரோட வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமே, எப்படியாவது ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கணும் என்ற அந்த வாஞ்சை நமக்குள்ள முதலாவது வரணும். அந்த வாஞ்சை நமக்குள்ள வரும்போதுனா ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளை தொடவும், ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளிடத்துல கிரிய செய்ய ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில நான் முக்கியமாய் நான் பார்க்க வேண்டிய காரியமானது, இப்ப உள்ள சூழ்நிலை இன்னும் மோசமாவே போய்கொண்டு இருக்குது. நல்லா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, உலகமோ பிசாசும் நம்மளோட சிந்தையை திசை திருப்ப தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பார்க்கணும்னா இந்த கொரோனா வேவ் 1வது வேவ் முடிச்சுட்டு இப்ப 2வது வேவ் என்ன செய்யுதுன்னா பயங்கரமா அடித்து கொண்டிருக்கிறதுனால உலகம் முழுவதும் அவங்க வாயில அறிக்கை இருந்து பேசுறதெல்லாம் இதுவாதான் காணப்படுது. எதை நாம் சிந்திக்கிறோமோ அதை தான் நாம் பேசுவோம், எதை நாம் சிந்திக்கிறோமோ அதன்படிதான் நாம் நடப்போம், எதை நாம் சிந்திக்கிறோமோ அதை தான் நம்மளோட மனதிலையோ நம்மளோட சிந்தனையில நாம் அதிகமா வைத்துக் கொள்வோம். அதனால்தான் நாம் நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இன்னைக்கு உலகம் முழுவதும் இதுலதான் போய்கொண்டே இருக்குது. இந்த வியாதியை தான் நம்மளோட சிந்தையை திசை திருப்பி போய்கொண்டே இருக்குது. இந்த பக்கத்து லாக்டவுன், அந்த பக்கத்து லாக்டவுன், இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா எத்தனை பாதிப்புகள் போய்கிட்டு இருக்கிறத மத்தியில நிறைய வேலைகள் இழந்து போற ஒரு சூழ்நிலை, பணத்தை இழந்து போற ஒரு சூழ்நிலை. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இன்னும் வரவே இல்லை. ஆனாலும் இது ஒரு பக்கம் காணப்பட்டாலும் ஒரு பக்கத்து வியாதி வியாதி வியாதி, இந்த கொரோனா ஜனங்களோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா வாயில இன்னைக்கு அதிகமா அதை தான் பேசுறாங்க. அது சிந்தனையில் அப்படியே பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு காரணமாய் ஒரு காரியமாய் காணப்படுது. ஆகவே 2வது காரியம் பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு உலகத்துல நடந்த யுத்தம் அதுதான் பேச்சா இருக்குது, அதுதான்
போயிட்டு அழகா பிசாசனுக்கும் மனுஷனுக்கும் உலகமும் நம்மளை அங்கதான் ரொம்ப போக்கஸ் பண்ண விடுது தவிர ஆண்டவர் எதை செய்ய போறார், ஆண்டவர் எப்படி நடத்துவார், ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்னன்றது நம்மளோட சிந்தனைக்குள்ள ஒரு தெளிவே இல்லை. இது இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் கிடையாது. இன்னொன்னு நமக்கு அறியாத ஒரு காரியம் கிடையாது. ஆண்டவர் மத்திய 24வது அதிகாரத்துல ஆண்டவர் திட்டம் தெளிவா சொல்லிட்டார். கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் ஏற்படும், பஞ்ச காலங்கள் வரும், இன்னும் நடக்க போற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே வேதத்துல சொல்லிட்டார். அப்ப சொன்ன காரியங்கள் நாம் அனுபவிக்காதனால, நாம் அதை பார்க்காதனால, இன்னைக்கு அதை பார்க்கறனால, அதை அனுபவிக்கிறனால அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதை ஏற்றுக்கொள்ள ரொம்ப பாடாவும் இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. உலகம் போற சூழ்நிலையை பார்த்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு பக்கம் ஏறக்குறைய 1.5 வருஷமா இந்த உலகம் வியாதியை போட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறது. நம்மளோட சிந்தை அந்த பக்கம் திசை திருப்புது. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா யுத்தம். இது அதிகமா நம்மளோட சிந்தையை திசை திருப்பிட்டு இருக்கிற ஏதாவது ஒண்ணு வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளோட சிந்தையை திசை திருப்பிக்கிட்டே இருக்குது. அதிகமாய் நம் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காதபடிக்கு, அதிகமாய் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை சிந்திக்காதபடிக்கு, அதிகமாய் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்கள் கூட சில வேளையில நம்ம சிந்திக்க மாட்டோம். கர்த்தர் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில, வேதனையான சூழ்நிலையில, வியாதியான சூழ்நிலையில இத்தனை வருடமாய் நம்மளை நடத்தின ஆண்டவர், அதை இன்னைக்கு அநேக ஆண்டவரோட பிள்ளை அதை நாம் பெரிதாய் பார்க்காதபடிக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை மட்டும்தான் பெரிதாய் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே வேத வசனம் எங்க சத்தியம் உண்டோ அங்க விடுதலை உண்டு, எங்க ஆவி உண்டோ அங்க விடுதலை உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றார், எங்க ஆவி உண்டோ அங்க விடுதலை உண்டு. தேவ வார்த்தை இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை உண்டாகும். தேவ ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை உண்டாகும். இதெல்லாம் இன்னைக்கு நம்மளோட ஆண்டவரோட பிள்ளைகளோட வாழ்க்கையில சிந்தனையில ஒரு விடுதலை வரணும். எப்ப பார்த்தாலும் இந்த வியாதியே பேசிக்கிட்டு, அதுவே வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு, அதுவே பேஸ்புக்ல பார்த்துக்கிட்டு, அதுவே பார்த்து 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 நம்ம பார்க்கறதுனால நம்ம எதுவும் செய்ய போறதும் கிடையாது, நம்ம ஒண்ணும் பண்ணவும் முடியாது. இரண்டாவது காரியமே, எங்கேயோ ஒரு இடத்துல யுத்தத்தை நடந்துகிட்டு இருக்கு, அதையும் பார்த்து 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 அதுக்குதான் நம்மளோட சிந்தை அதிகமா போது ஒழிய அதை நம்ம பார்க்கறனாலையோ அதை உலகத்துல நடக்கிற காரியங்கள் தெரிஞ்சு கொள்றது பார்க்கறது தப்பே கிடையாது, அது தவறே கிடையாது. உலகத்துல நம்ம இருக்கிறோம், உலகத்தில் உள்ள காரியங்கள் தெரிஞ்சு கொள்றது நல்லது. நம்மளை அதே நேரத்தில் நம்ம ஞானமாய் நடத்தி கொள்வது நல்லது, நம்ம கவனமாய் இருப்பது நல்லது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு எதை ஆண்டவர் விரும்புகிறார், எதை ஆண்டவர் தேவனோட பிள்ளைகள் இருந்து ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. கவனமா இருப்போம் இந்த வியாதியை குறித்து, ஞானமா இருப்போம் இந்த வியாதியை குறித்து, உலகத்துல நடக்கிற காரியங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருப்போம். ஆனா முற்றிலுமாய் நம்மளோட சிந்தை அங்கேயே போகாதபடிக்கு நம்மளோட சிந்தனையில எதை ஆண்டவர் வைத்திருப்பார்ன்றதை பார்ப்போம். இன்னொன்னு, நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம், 30 வருடத்துக்கு முன்ன, நான் தெரிஞ்ச காலத்துல 30 வருடத்துக்கு முன்ன எங்கேயோ ஒரு சில சபைகள் மட்டும்தான் இருந்தது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல இருந்த சபைகள், அத்தனை சபைகளோட ஊழியக்காரர்கள், ஜனங்கள் அவங்களோட ஜபத்தின் நிமித்தம், அவங்களோட உபவாசத்தின் நிமித்தம், அவங்களோட ஊழியத்தின் நிமித்தம், அவங்களோட தியாகத்தின் நிமித்தம் இன்னைக்கு எங்க போய் பார்த்தாலும் சபை பெருகி கிடக்குது. எங்க போய் பார்த்தாலும் இன்னைக்கு சபை பெருகி கிடக்குது. ஒரு பட்டணத்துல குறைஞ்சபட்சம் 7-8 சபையாவது இருக்கு. நான் சொல்றது சின்ன பட்டணத்துல. பெரிய பெரிய பட்டணத்துல நீங்க பாத்தீங்கன்னா 50 சபை, 60 சபை, 20 சபை நிறைஞ்சி கிடக்குது. எதை சொல்ல வரனா, அன்னைக்கு சின்ன சின்ன கூட்டமா இருந்த ஒரு இடத்துல சின்ன சின்ன கூட்டமா சபையை வச்சு ஆரம்பித்தது. இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் சபை நிறைய இருக்கிற ஒரு இடத்துக்கு அந்த அன்னைக்குள்ளவர்களுடைய ஜெபம், அன்னைக்குள்ளவர்களுடைய ஊழியம், அன்னைக்குள்ளவர்களுடைய தியாகம், அன்னைக்குள்ளவர்களுடைய பிரயாசம் இவ்வளவு தொலைவுக்கு கொண்டாந்துருக்கு.
இருக்குமானால் ஏன் ஆண்டவர் சபை ஜனங்களை வைத்து, கிறிஸ்தவர்களை வைத்து, ஊழியக்காரர்களை வைத்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மனமாய் எல்லாம் கூடி வரும் பொழுது, எல்லாம் ஒரு மனமாய் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார்க்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் கர்த்தர் ஆண்டவரோட பிள்ளைகளை வைத்து கர்த்தர் உலகத்துல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர முடியும். அதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுவே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது அல்ல. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தோட ஞாபகம் எனக்கு வருது. அப்புறம் வசனத்துக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு ஒரு 11-12 வயசு இருக்கும். அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ல லீவ் இருக்கும் போதெல்லாம் நாங்க என்ன செய்வோம், அம்மாமார்களோட வேலைக்கு போயிடுவோம். அப்ப ரப்பர் இப்ப மரம் வெட்டுற வேலைக்கு போயிடுவோம். இப்ப கித்தா பால்னு சொல்லுவாங்க, லேட்டெக்ஸ் சொல்லுவாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியாது, ஏன்னா சில பார்த்துருக்க மாட்டீங்கன்னா கொஞ்சம் தெளிவா சொல்றேன். அப்ப என்ன செய்வாங்க, எனக்கு ஒரு 11 வயசு இருக்குமா, 12 வயசு இருக்கும். என்னோட அம்மா கூட வேலைக்கு போவோம். இப்ப ஸ்கூல் லீவு டைம்ல போறது, போயிட்டு அந்த ரப்பர் மரம், அந்த கித்தா மரம் ஒரு மரமா வெட்டி 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 போகும்போது நம்ம போய் அவங்களோட உதவி செய்வோம். அவங்களோட போய் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது போவோம். சரி, அப்பெல்லாம் அம்மா மாருங்க பிள்ளைகளை வீட்டில் விட மாட்டாங்க. வாங்கடா வந்து வேலை செய்யடா, வந்து எங்க கூட உதவி செய்யடான்ட்டு. இப்போ உள்ள அம்மா மாருங்க ரொம்ப நல்லா அம்மா மாருங்க, பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்போ உள்ள அம்மா மாருங்க காலையில் லீவுனா வாடாடுவாங்க. இப்போ உள்ள அம்மா மாருங்க பிள்ளைங்க லீவுனா கையில் 20 வெள்ளி கொடுத்துட்டு போவாங்க. ஏன் 20 வெள்ளி கொடுத்துட்டு போவாங்கன்னா, அட்லீஸ்ட் நான் வேலை விட்டு வர வரைக்கும் 4 பக்கராவது நீ சாப்பிட்டு முடிச்சிருவியேட்டு. நல்ல அம்மா மாருங்க, நல்ல பிள்ளைங்க. சரியா? அப்ப அப்படியேதான் போகும்பொழுது பெரிய அப்படியே என்னோட அம்மா மரம் வெட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு பெரிய மரம், பெரிய கித்தா மரம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறைய அந்த மரத்துடைய பால் நிறைய வரும். வெட்டினாக்கா மரத்துடைய பால் நிறைய வரும். அப்போ அந்த மரத்துக்கிட்ட போகும்பொழுது நான் பார்த்துட்டா ஒரு மரத்துக்கிட்ட சுற்றி ஒரு பெரிய பாம்பு படுத்துருந்துச்சு. நான் நடந்தது உண்மையை சொல்றேங்க. எனக்கு ஒரு 11-12 வயசு இருக்கும். ஒரு பெரிய பாம்பு படுத்துருந்துச்சு அதை அங்கே. அப்போ அந்த பாம்பு படுத்துருக்கானே என்னோட அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அங்கே போய் வெட்டுக்குமா அது பெரிய மரம், அந்த மரத்தை வெட்டிங்கன்னா பால் நிறைய வடிமே. அவங்க பார்த்து சொன்னாங்க, வேண்டாடா அந்த பாம்பு படுத்துருக்குட்டு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க, ஒரு குச்சி விட்டாடிங்க, ஒரு கம்பு விட்டாடிங்க, அந்த பாம்பு போயிடும்ட்டு இவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. அப்போ இவங்க என்ன செய்தாங்க, பிள்ளை சொல்லுதட்டு என் பேச்சை கேட்டுவிட்டு இவங்க எடுத்த ஒரு கம்பை எடுத்துட்டு அந்த பாம்பை விட்டு அடிச்சாங்க. அது என்ன செஞ்சிச்சு, திரும்பி நல்லா உயரமா அப்படி நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டோமேட்டா நம்ம வேலை செய்யறோம், அதுக்கு எப்படி தெரியும். உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, நடந்ததை உண்மையா சொல்றேன், என்னை எங்க அம்மாவையோ சொல்லுவாங்க மலசார பாம்புட்டு, அது எங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. எங்களை துரத்துறான்னு நான் நினைக்கிறேன். ஒரு 50 மீட்டரா 70 மீட்டரு அம்மாவும் பிள்ளையும் ஓடுறோம். அந்த ரப்பர் கித்தா மரத்து காட்டுக்குள்ள பாம்பு எங்களை 2 பேர்த்த துரத்திக்கிட்டு வருது. பின்னால் திரும்பி பார்த்து 2 பேரும் ஓடும். அப்ப நாங்க ரசிக்கப்படலை. ஓடும் பொழுது என்ன செய்யணும், பக்கத்துல வேலை செய்யறவங்க இங்கிருந்து ஓடும் போதே கத்திக்கிட்டு ஓடும் பொழுது அங்கிருந்து பக்கத்துல வேலை செய்யறவங்க ஒரு மலாய்க்காரன் வந்து என்ன செஞ்சாங்க, கிட்டதான் எங்களை கொத்துறதுக்கு அந்த பாம்பு. உடனே அவன் அடிச்சு கொண்டுட்டான் அந்த பாம்பை. எல்லாம் பெரிய பாம்பு அடிச்சு கொண்டுட்டான். அன்னைக்கு அந்த பாம்பு துரத்துறதுனால எப்ப பார்த்தாலும் எனக்கு பாம்புனாலே ஒரு பயம் வந்து, பாம்புனாலே ஒரு எப்ப எனக்கு 10-11 வயசு வரைக்கும் இன்ன வரைக்கும் யாரு பாம்பு பத்தி பேசினாலும் ஒரு பயம், யாரு பாம்பு பத்தி பேசினாலும் ஒரு பயம். ஆனா முந்தா நேத்து ஒரு ரோட்ல நான் ஒரு பாம்பை பார்த்தேன், என் காலிலே நான் மிதிச்சு கொண்டுட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, அந்த பாம்பை பார்த்தாக்கா நாக்காம்பூச்சி மாதிரி சின்னதா இருந்தது. அதனால காலிலே மிதிச்சு கொண்டுட்டேன். புரியுதா? எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு காரியம் நம்ம சிந்தனையில வந்துருச்சுன்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குட்டு நம்மளோட சிந்தையை விட்டுறணும், அதை விட்டு தூக்கி வீசிடணும். எதுக்கு இது கொண்டு வரனா, போற இடம்லாம் கொரோனா 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 கொரோனான்னு இதேதான் ஒரு பழமொழி. போற இடத்துலலாம் கோவிட் 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 கோவிட்னு இதே ஒரு பழமொழி. அது இருக்கோ ஆண்டவர் ஒரு நேரத்தில் அது எல்லாமே கத்தராக்குவார். நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்ய வேண்டியதா, எதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரோ அதை வைத்து செய்ய வேண்டாம். சரி, இப்ப வேத வசனத்துக்கு போவோம். நல்ல கவனமாய் கேளுங்கள். எல்லா காரியங்களை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு.
எல்லா உலகத்துல நடக்கிற அசைவுகள் காட்டில உலகத்துல நடக்கிற போராட்டங்கள், உலகத்துல நடக்கிற யுத்தங்கள், உலகத்துல நடக்கிற வியாதிகள், உலகத்துல நடக்கிற போராட்டங்கள், குறைகள், தேவைகள், அத்தனை காரியங்களை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ள வார்த்தையாய் காணப்படுது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. பைபிள்ல சொல்லுது, ஆண்டவரோட வார்த்தை நம்ம விசுவாசித்து அதன்படி நம்ம செயல்படும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்த நல்ல வார்த்தையாய் காணப்படுது. ஆண்டவரோட வார்த்தை, சத்தியத்தை கேளுங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். சத்தியத்தை கேட்டோம், பாவ உலகத்துல வாழ்ந்தோம், சாப உலகத்துல வாழ்ந்தோம், வறுமையில வாழ்ந்தோம், மூட நம்பிக்கையில வாழ்ந்தோம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவ வார்த்தை இன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் அதிகாரம் உள்ள தேவனுக்கு பிள்ளைகளாய் நம்மளை மாற்றி கொண்டு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை நாம் உணரணும், அதை நம் சிந்தைக்கு ஒரு தெளிவு கொண்டாடணும், அதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நம்ம நடக்கணும். வாசிக்க என்னோட சேர்ந்து சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னோட ஆவியினால கூடும். தேவ ஆவியானவர் மிகவும் வல்லமை உள்ள ஆவியானவர். தேவ ஆவியானவர் கிரிய செய்கிற ஆவியானவர். தேவ ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர். ஆண்டவர் பார்த்து சொல்றான், உன் பலத்தினால ஒண்ணுமே நீ சாதிக்க முடியாது, உன் ஞானத்தினால நீ ஒண்ணுமே சாதிக்க முடியாது, உன் திறமையினால நீ ஒண்ணுமே சாதிக்க முடியாது, இல்ல உன் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய பலத்தினால உனக்கு ஒண்ணு வர போறது இல்ல, உன் பக்கத்துல இருக்கிறவங்களோட ஞானத்தினால உனக்கு ஒண்ணு வர போறதல்ல, பலாக்கர்மத்தினால உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஆண்டவர் பார்த்து சொல்றார், பரிசுத்த ஆவியானவர்னால மட்டும்தான் முடியும். ஆண்டவரோட பிள்ளைகள் தேவ ஆவினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த தேவ வார்த்தையை விசுவாசிங்க. அந்த வார்த்தைக்கு நம்ம முதல் இடம் கொடுப்போம். சோர்ந்து போய் இருக்கிற எத்தனையோ நாட்களை நம்ம சோர்ந்து போய் இருந்திருக்கோம். ஆண்டவரோட வார்த்தை அன்னைக்கு சோர்வை நிர்மலப்படுத்தி உற்சாகப்படுத்துமானால் இன்னமும் ஆண்டவர்களை உற்சாகப்படுத்த நல்லவராக இருக்கிறார். எத்தனையோ வேலையில குறையோட, பணம் இல்லாம கஷ்டத்தோட நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவரோட வார்த்தை குறையா இருந்த நம்மளை கர்த்தரோட வார்த்தை இன்னைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கு. தயவு செய்து அதை மறக்காதீங்க. பலவீன நேரத்துல பவுல் பார்த்து சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலவீன நேரத்துல உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை பலப்படுத்துற ஆண்டவரா இருக்கிறார். நீ சோர்ந்து போற நேரத்துல, வேதனைப்படுற நேரத்துல கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். நீ எத்தனையோ வருடங்கள், கடந்த வருடங்கள்ல நாம் கண்ணீர் வடிச்சு வாழ்ந்த நாட்கள்ல உன் கண்ணீரை கர்த்தர் துருதிக்குள் வைத்திருக்கிறார் வேத வசனம் சொல்லுது. அதுக்கு ஆண்டவர் கணக்கு, ஆண்டவர் கனப்படுத்துறார். அன்னைக்கு உன் கண்ணீரை தொலைத்து உனக்கு சந்தோஷமாய், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர், அதே ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ மோசமான சூழ்நிலையில, எத்தனையோ வேதனையான சூழ்நிலையில, எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையில, எத்தனையோ மனுஷனால புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு உங்களையே நீங்க பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு, நான் என்ன பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு என் ஆண்டவரோட வார்த்தை ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி, என் ஆண்டவரோட வார்த்தை நம்மளுடைய சிந்தனையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து, என் ஆண்டவரோட வார்த்தை பலவீனமாய் குழம்பி போயிருந்த இந்த சிந்தனைக்கு கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்திருக்காருன்னா, தேவ ஆவியில ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை. தயவு செய்து அதை விடுங்க. இதே இந்த கொரோனாவே சிந்தனையில வைத்துக் கொண்டிருக்காது. உங்களை நடத்துற ஆண்டவரை, நம்மளை நடத்துற ஆண்டவரை பார்ப்போம், அவரோட வார்த்தையை பார்ப்போம், அவருடைய கிரியையை பார்ப்போம், அவரோட வழி நடத்துதலை பார்ப்போம். உன் கரத்தை பிடிச்ச ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உன் சூழ்நிலை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார்.
இந்த கொரோனாவோ இந்த உலகத்துல நடக்கிற ஒரு சூழ்நிலையோ அது ஒரு பக்கம் நடந்துட்டு போட்டோம். கொரோனா காட்டினோம், உலகத்தோட சூழ்நிலை காட்டினோம், யுத்தங்கள் காட்டினோம், குறைகள் காட்டினோம், எக்கனாமி பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களையும் என்னையும் போஷிக்கிறவர் நல்ல மேய்ப்பர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரா இருக்கிறார். உங்க வாயில அறிக்கையிடுங்க, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அறிக்கையிடுங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், கர்த்தர் வியாதிகளை நிர்மூலப்படுத்துவார், ஆண்டவர் பலவீனமாய் இருக்கிறவர்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை உற்சாகப்படுத்துவார். ஆண்டவரே, எங்க வாயில எதை நாங்கள் அறிக்கையிடுறோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்றார், பலமும் இல்ல பலாக்கரமும் இல்ல. எப்ப ஆண்டவரோட வார்த்தை விசுவாசித்துட்டு ஆண்டவரோட பிள்ளைகள் தேவனோட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டிய நாள், சபைகள் ஒருமனப்பட வேண்டிய நாள், தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட வேண்டிய நாள். ஒருமனப்படுறது மட்டுமல்ல, அதிகமா தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு நாள். ஜெபத்துல வல்லமை உண்டு. அந்த ஜெபத்துல வல்லமை இருக்கும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க பைபிள் சொல்லுது. அது நல்லா ஒருமனமாய் நல்லா ஜெபிக்கும் போது, சபை ஊழியக்காரர்கள் நல்லா ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர்களை நிரப்பப்பட்டு தேவ வல்லமை புறப்பட்டு ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் மாத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான காரியங்களை சிந்தனையில வைக்காதீங்க. எந்த காலத்துல நமக்கு நெகட்டிவான காரியத்தை நம்ம பார்க்கல. இன்னைக்கு நிறைய பேர் தேசங்களை போது நிறைய காரியம் இதேதான் வருது. எப்ப பாரு இது வரல, அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த வியாதி இந்த வியாதி, இது நடக்கும் அது நடக்கும். ஏன் அது இப்ப நடத்த வேண்டிய ஆண்டவரை மறந்து விட்டு என்னமோ உலகத்தில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அதுவே போக்கஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இதுக்கு முன்ன இந்த 20 வருஷமா 30 வருஷமா யார் நம்மளை நடத்துறார்? அவர் தான் நம்மளை நடத்துறார். யார் நம்மளை பாதுகாத்து கொண்டா? உன்னை பாதுகாத்தவர் ஆண்டவர், உன்னை ஆசீர்வதிச்சவர் ஆண்டவர், உன்னை பலப்படுத்தினவர் ஆண்டவர், உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறவர் ஆண்டவர், உன் கூட இருக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவான நேரத்தில் நிறைவாய் மாத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராய் காணப்படுகிறார். மறுபடியும் சொல்ற, பலமும் அல்ல பலாக்காரமும் அல்ல, ஆண்டவரோட வைத்திருக்கிற நல்ல பலமான ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கும்போது தான் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய நல்லவரா இருக்கிறார். ஆமென். என்னோட சேர்ந்து வேதத்தை பாருங்க. 11வது அதிகாரம், யோவான் 11வது அதிகாரம் நீங்க பார்க்கும்போது லாசரு முதலாவது பார்க்கிறாரு. அவரோட புரிதலை வந்து சொல்றாங்க, அவர் வியாதியில இருக்காரு. இயேசு இடத்துல வந்து பார்த்து சொல்றாங்க, லாசரு வியாதியா இருக்கிறாரு, அவரை வந்து பாருங்க. இயேசு இடத்துல ஒரு செய்தி வருது. ஆனா அதுக்கு அந்த கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குமானா நம்ம வேதத்துல மேலோட்டம் அவங்களோட இடத்துல கொண்டாரு. லாசரு மரித்திட்டார். மார்த்தாலும் மரியாலும் அவங்க கூட போன சகோதரிகள். அதுல மார்த்தாதான் பரிமள தைலத்தை இயேசுவோட பாதத்தை வச்சு தேய்ச்சவங்க. அதை புரியுதுங்களா? அப்படின்னாக்க என்ன செய்யறாங்கன்னாக்க இயேசுவை கனப்படுத்துறாங்க. அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வரணும் இயேசு இருக்கிற இடத்துல அவங்க பிராக்டிக்கலா அதை பண்ணாங்க. ஆனா நீங்க அங்க பார்க்கும் போது சடனே அவங்க குடும்பத்துல நடக்கிற ஒரு காரியம், லாசரு வியாதிப்பட்டு மரித்துட்டாரு. இயேசு இடத்துக்கும் சீசியர் இடத்துக்கும் ஒரு செய்தி வருது. முதலாவது அவர் படுக்கையா இருக்கிறாரு. ரெண்டாவது செய்தி வருதுன்னா, இயேசு இடத்துக்கு செய்தி வருது என்னன்னா, லாசரு மரித்துட்டாரு. அவர் மரித்த உடனே நல்லா கவனமாய் கேளுங்கள், அவர் மரித்த உடனே என்ன நடக்குதுன்னா, இயேசு வரணும்ட்டு எதிர்பார்க்கிறாங்க. இயேசு வந்து கூப்பிடுறாங்க. இயேசு சொன்னாரு, நீ போ. மரியாள் பார்த்து சொல்றாரு, நீ போ, நீ விசுவாசித்த தேவனோட மகிமையை காண்பாய். ஆனா அதுக்கு முன்ன நீங்க பார்க்குமானால் மரியாளோட மார்த்தாளோட சேர்ந்து யூதர் ஜனங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனை தெரிவிக்கிறாங்க. எல்லாம் சுத்தி திரளான ஜனங்க நிக்கிறாங்க. இயேசு லாசரு மரித்து போயிருக்கிறார். லாசருவும் இயேசுவும் நல்ல நண்பர்கள். வர வைக்கிறாங்க இயேசுவை. இயேசு 4 நாள் கழிச்சு தான் போறாரு. நல்ல கவனமா கேளுங்க, 4 நாள் கழிச்சு போறார். மோசமான சூழ்நிலை, மரணத்தை சம்பவித்த ஒரு சூழ்நிலை, 2 சகோதரோட சகோதரன் இறந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை, வேதனை, கண்ணீர். யாருன்னு ஆலோசனை சொல்றதுக்கு என்னத்த ஆலோசனை சொல்ல முடியும்? நல்லா இருந்த ஒரு மனுஷனாச்சே, இயேசு கூட இருந்த ஒரு மனுஷனாச்சே, இயேசுக்கு நல்ல நண்பனாச்சே, ஆனா மறிச்சுட்டாரு. ஆனா 4வது நாள் இயேசு புறப்பட்டு கலந்து ஆண்டவர் போறார். எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஆனா கவனிங்க, அவரோட மரணத்தை பார்த்தாங்களோ இல்லையோ ஜனங்க, இயேசு வந்தா என்ன நடக்கும்ன்றது அவங்களோட காரியம்.
இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இதெல்லாம் நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். நம்ம வாயில அறிக்கை எழுத விட்டுருணுங்க, விட்டுறணும். இது வரைக்கும் நடத்துற ஆண்டவர் இனியும் நடத்த நல்லவரா இருக்கிறார். இது வரைக்கும் ஆசீர்வதித்த ஆண்டவர் நடத்த நல்ல ஆசீர்வதிக்க நல்லவரா இருக்கார். இது வரைக்கும் தேவைகளை சந்தித்த ஆண்டவர் தேவைகளை சந்திக்க நல்லவரா இருக்கிறார். இது வரைக்கும் பலப்படுத்துற ஆண்டவர் பலப்படுத்த நல்லவரா இருக்கிறார். நல்ல கவனமாய் கேளுங்க. தேவ வார்த்தையானது நமக்குள்ள நம்மளோட ஆவியில சுதந்திரிக்கும் போது, அதனால சொல்ல பலமும் அல்ல பலாக்கரமும் இல்ல, ஆண்டவரோட வார்த்தை நம்ம சுதந்திரிக்கும் பொழுது கவனிங்க, ஆவியில நம்மளோட ஆண்டவரோட வார்த்தை சுதந்திரிக்கும் போது இரண்டாவது காரியம் நல்ல தெரிந்து கொள்ள முடியும். உங்களோட விசுவாசத்தை குறித்து பேச. சூழ்நிலைகள் மோசமா இருக்கு, எல்லாம் மோசமா இருக்கு. ஆனா அவங்க யாரை திரும்ப எதிர்பார்த்தாங்க? இயேசுவை எதிர்பார்த்தாங்க. நம்மளோட எதிர்பார்ப்பு எதிர்மேல திரும்ப இருக்கும். உலகம் நமக்கு கொடுக்குமோ, அரசாங்கம் நமக்கு கொடுக்குமோ, அவன் நமக்கு கொடுப்பானோ, இவன் நமக்கு, அந்த எதிர்பார்ப்பு இல்ல. ஐயா அம்மா ஒன்ன நம்பு, அதுக்கு மேலாய் நீ ஆண்டவரை நம்பு. விசுவாசத்தை தரப்படுத்திக்கும், விசுவாசத்தை பலப்படுத்திக்கோங்க. பார்த்தாக்கா லாசரு மரித்து போய் கிடக்கிறார். இயேசு வரார், எதிர்பார்க்கிறாங்க. இயேசு வந்தா ஏதாவது நடக்கும். நீங்க சபை எதான் செய்யணும்? ஆண்டவர் இறங்கினார்னா அந்த வியாதி இல்லாமல் போயிடும். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார்னா ஒண்ணுமே இல்லாம போகும். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார்னா கர்த்தர் அப்படியே புதிய காரியங்கள் கர்த்தர் மாற்றத்துக்குள்ள கொண்டாடுவார். ஆனா முதலாவது நம்ம பலமா வரணும், முதல் நம்ம உற்சாகமா எழும்பணும், முதல் நல்ல நம்ம நேரத்தை செலவு பண்ணி ஜெபம் பண்ணணும், முதல் நம்மளோட வாயில வேத வசனத்தை வைத்து அறிக்கை இடணும். மூன்றாவது காரியமான இதுக்காக உபவாசம் எடுக்கணும். நாலாவது காரியமானது இதுக்காக ஜனம் எல்லாம் கூடி ஆண்டவரே நீ பெரிய காரியம் செய்யும். நம்ம ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது கர்த்தர் செய்ய நல்லவரா இருக்கிறார். நமக்குள்ளே 1008 குழப்பத்தை வச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இது கொரோனாவே அறிக்கைட்டுக்கிட்டு இருந்தா அப்ப என்ன நடக்கும்? இரண்டாவது விசுவாசம். முதல் ஆவி, உன்னோட ஆவிக்குள்ள உற்சாகம் பாருங்க. இரண்டாவது விசுவாசம். அதுக்குதான் ஆண்டவர் மரியாதை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தா தேவனோட மகிமையை காண்பா. நீ நம்பு, நடக்கும். 4 நாள் ஆகட்டும், 40 நாள் ஆகுது, எத்தனை நாள் கணக்கு கிடையவே கிடையாது. மனுஷனுடைய பார்வையில 4 கணக்குங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும் ஒரு நிமிஷம் இறங்கினாலும் அத்தனையும் இல்லாம கர்த்தர் ஆக்கிடுவார். அப்ப பார்க்கும்போது இயேசு வந்தான லாசருவை பார்த்து சொன்னார், லாசருவை எழுந்துச்சு வா, just by word. ஆவியில விசுவாசிங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன லாசரு எழும்பி வந்துட்டார். யூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், புறஜாதிகள் ஆச்சரியப்பட்டார்கள், அத்தனை பெரிய ஆச்சரியப்பட்டார்கள். 4 நாள் மரித்த ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து வந்து உயிரோட எழுப்பி இருக்கிறானாக்கா எதுல நல்ல கவனமாய் கேளுங்க. பாஸ்டர் இது வரைக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் ஒரு அடக்கம் பண்ணமா இருக்கு, எங்களோட செழிப்பு ஒரு அடக்கம் பண்ணமா இருக்கு, எங்க நிம்மதி ஒரு அடக்கம் பண்ணமா இருக்கு, எங்க சந்தோஷம் ஒரு அடக்கம் பண்ணமா இருக்கு, புரியுதுங்களா? எங்களோட சூழ்நிலை ஒரு அடக்கத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து உன்னோட ஆசீர்வாதமோ, உன்னோட நல்ல சூழ்நிலையோ, உன்னோட நிம்மதியோ, உன்னோட சந்தோஷத்தையோ என் ஆண்டவர் அதை மாற்றி எடுப்ப கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதைதான் இன்னைக்கு நம்ம செய்யணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகம் தான் அதை அறிக்கைட்டு நம்ம அறிக்கை வேண்டியது அதுல நம்ம அறிக்கை வேண்டியது கர்த்தர் மாற்றுவார். நம்ம அறிக்கை விட வேண்டியது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்ம அறிக்கையிட வேண்டிய காரியமானது கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். நம்ம அறிக்கையிட வேண்டிய ஒரு காரியம் சிறு பணமா இருந்தாலும் அதை கர்த்தர் தேவைகளை சந்திக்க நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன் ஒரு பிசினஸ் மேன் கிட்ட போனான். அதுல ஒரு பெரிய ஆளு ஒரு பிசினஸ் மேன் கிட்ட போனார். அப்ப இது ஒரு கதை. போனார். இந்த பிசினஸ் மேன் போனவன் பெரிய ஆள் பார்த்து சொன்ன, சின்ன பையனா 12-13 வயசு, அந்த ஒரு கதை கேள்விப்பட்டதை சொல்றேன், கேட்டேன். அப்போ உங்களிடத்துல இருக்கு, கொண்டாந்து கொடுங்க, எது நல்லா தரமா இருக்கு, வெயிட்டா இருக்குன்னு சொன்னேன். யார்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொன்னேன்னு ஒரு பெரிய மனுஷன் பணத்தை தூக்கி கத்தையா ஒரு இதுல போட்டான். அந்த பையனும் தூக்கி போட்டான். அந்த பெரிய பிசினஸ் மேன் என்ன செய்தாருனாக்கா எடுத்து பார்க்கும்போது சொன்னாரு, இந்த பெரிய மனுஷன் வந்தது பெரிய பெரிய பணம் கத்தையா கொண்டாந்து போட்டாரு. ஆனா அந்த பையன் கொண்டாந்து போட்டதெல்லாம் எல்லாம் சில்லற காசா இருந்தது, எல்லாம் சில்லற காசா இருந்தது. அப்ப அந்த பிசினஸ் மேன் பார்த்து சொன்னாரு, இந்த பெரியாள் போட்ட காசு தான் நல்ல நிறைய காசு போட்டிருக்காரு, பெரிய அமௌண்ட்டை போட்டிருக்காருன்னு.
அந்த சின்ன பையன் சொன்னா, என்னால் ஒத்துக்கொள்ள முடியவே முடியாது. அவர் போட்டது காசு கூடியா இருக்கலாம், ஆனா நான் போட்டது பாரமா போட்டிருக்கேன். அவர் போட்டது நிறைய போட்டாரு, நல்ல அமௌண்ட்டை போட்டாரு, ஆனா நான் சில்லறையா போட்டிருந்தாலும் இது பாரமா. அப்ப அவன் பையன் பார்த்து சொன்னா, நீங்க அவருக்கு பரிசு கொடுக்கூடாது, எனக்கு தான் கொடுக்கணும். ஏன்டா அப்படி சொல்றேன்ட்டு, அவரோட தூக்கி நெருப்புல போட்டீங்கன்னா எரிஞ்சு போயிடும், ஆனா என்னோட போட்டீங்கன்னா எரியாதுன்னு சொல்றேன். எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுதா? எங்க குவான்டிட்டியை பார்க்காதீங்க, குவாலிட்டியை பாரு. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். நான் நினைக்கிறவங்களுக்கு பிரயோஜனம் அப்படிப்பட்ட தரமான கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். எத்தனை ஆண்டோட பிள்ளைகளுக்கு புரியுது? சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருடைய பலப்படுத்த நல்லவரா இருக்கிறார். பாஸ்டர், இந்த வருமானம் குறைஞ்சு போச்சேன்னு நினைக்காதீங்க. நம்மளோட சுயத்தை சில நேரம் சாகடிக்கணும். நமக்கு என்னைக்குங்க குறைஞ்சு போனா சந்தோஷப்பட்டிருக்கோம், கூடுனாதான் சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனா குறைவுல நிறைவான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பாஸ்டர், சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கு, உலகத்துல வியாதி யுத்தம் உன்னையும் என்னையும் தான் வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும் போது தான் இதை மாற்ற முடியும். நாம் அதை அதிகமாய் அதை பேசாதபடிக்கு எதுகளுக்காக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்காருன்னா, நம்மளோட ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவர் மாற்றுவார். திரளான ஜனங்க இயேசுவோட லாசருஸோட கல்லறையில நின்னாங்க. ஆனா ஒரு மாதிரியா சூப்பரான காரியத்தை செய்தான். இயேசுவை கூட்டிட்டு வந்தா, வெளியே வான்னு இயேசு கூப்பிட்டான்னு அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு காரணமே மரியாதை செய்த பெரிய காரியம். ஆமென், ஆமென். திரளான ஜனங்க நின்னது பெருசல்ல, ஒரு அம்மா பாடுபட்டது அற்புதத்தை பார்க்க முடியுது. திரளான ஜனங்க பேசுவாங்க நிறைய காரியங்களை. தயவு செய்து நம்ம அதை செய்ய வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் சபை விசுவாசிக்க வேண்டியது இதெல்லாம் எங்களுடைய வேலை இல்ல. எங்களுடைய ஜெபம் தேசத்தை மாற்றும், எங்களுடைய ஜெபம் உலகத்தை மாற்றும், எங்களுடைய ஜெபம் சூழ்நிலையை மாற்றும், எங்களுடைய ஜெபம் வறுமையை மாற்றும், எங்களுடைய ஜெபம் அற்புதங்களை செய்யும், எங்களுடைய ஜெபம் அதிசயங்களை செய்யும், எங்களுடைய ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டார். அதுக்கேற்ற பாத்திரமாய் பிள்ளைகளாய் உங்களையே எண்ணி ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனமாய் கேளுங்க. இன்னொன்னு, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் கவனிக்கிறீங்களா, எகிப்தியர்களுக்கு முன்பாக அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன சூழ்நிலை வந்தது? ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வார்த்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. கவனிங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சாங்க, கதறினாங்க, அழுனாங்க. எப்ப? 430 வருஷம் பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். பெரிய விடுதலை கொடுத்தாரு. இவங்க பட்டணம் வழியா சீக்கிரமா போய் நம்ம பிரயாணம் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. வேதத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் வனாந்தரத்தின் வழியா அவர்களை கொண்டு போனார். ஆண்டவர் வனாந்தரத்தின் வழியா கொண்டு போகும்பொழுது நல்ல கவனமாய் கேளுங்க. சுத்தி ஒரு வசதி இல்ல, ஒண்ணுமே பார்க்க முடியாது. ஒரு மரப்புட இல்ல, ஒரு ஆற்று இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரு பாதுகாப்பு இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா அந்த பாதையில அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் 40 வருஷமா கொண்டு போறாரு. வேதத்துல யாத்திரை ஆகமத்துல சொல்லப்படுது, அவரே மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் காணப்பட்ட தெய்வமா இருந்தார். 40 வருஷம் என் ஆண்டவர் அந்த ஜனங்களோடு இருந்தார். நல்ல கவனமாய் 1.5 வருஷம் தாங்க, 1.5 வருஷம். எத்தனை பேரு நம்ம சொல்ல முடியும், இந்த 1.5 வருஷம் ஆண்டவர் என் கூட தான் இருந்திருக்கிறார், இந்த 1.5 வருஷம் ஆண்டவர் என் தேவை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறார், இந்த 1.5 வருஷம் ஆண்டவர் என்னை பலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார், இந்த 1.5 வருஷமா ஆண்டவர் என் தேவை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறார், இந்த 1.5 வருஷமா கர்த்தர் என்னை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். 40 வருஷம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் என் ஆண்டவர் அவங்க கூடவே இருந்தார். ஏன்னா வனாந்தரத்தில் ஆண்டவர் விட்டு வேற வழி இல்லை, வேற யாரை போய் தேடுறது? இந்த சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகள் அதே அறிக்கை, நம்ம கொரோனாவோ வியாதியோ யுத்தங்கள் அதே அறிக்கையிடாதபடிக்கு, அதே சிந்திக்காதபடிக்கு நல்ல இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் மேகஸ்தம்பம்
ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்துற ஆண்டவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்பர் 1 ஆண்டவரோட வார்த்தைகளோட ஆவியில சுதந்திரத்துக் கொள்ளுங்க. நம்பர் 2 மரியா விசுவாசித்தா. கவனிங்க, அதான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பார். விசுவாசிக்க வேண்டிய தேவைகளை அவர் சந்திப்பார், என்னை பலப்படுத்துவார், என்னை உற்சாகப்படுத்துவார், என் எல்லைகளை விரிவுபடுத்துவார் என்றது 2வது நம்மளுடைய விசுவாசம். 3வது காரியம் நல்ல கவனமாய் கேளுங்க. வேத வசனம் சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். வனாந்தரத்தில் நடத்தின இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஆண்டவர் நம்மளை நடத்த நல்லவரா இருக்கிறார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த ஆண்டவர் நம்மளை போஷிக்க நல்லவரா இருக்கிறார். எதையோ குறித்து கவலைப்படவோ, எதையோ குறித்து வேதனைப்படவோ, எதையோ குறித்து கண்ணீர் வடிக்கவோ நல்லது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வருது எதுக்காக? சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், தேவனுடைய சமூகத்துல அதிகமாய் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணும்படியா. இதுதான் சபைக்கு ஒரு சேலஞ்சான காரியம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சேலஞ்சான காரியம். கிறிஸ்தவ புரிந்து அவங்களோட விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். ஐயா, அன்னைக்கு எல்லாம் இருந்தா நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, ஒண்ணு இல்லாம கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, கர்த்தரோட பிள்ளையா இருந்தனால இது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அன்னைக்கு உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இது வரைக்கும் கைவிடல, இனியும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அன்னைக்கு உன்னை பலப்படுத்துற ஆண்டவர் இது வரைக்கும் இனியும் உன்னை பலப்படுத்த நல்லவரா இருக்கிறார். அன்னைக்கு உன்னை போஷித்த ஆண்டவர் இனியும் போஷிக்க நல்லவரா இருக்கார். இத்தனை காரியங்கள் செய்து இத்தனை புதிய அனுபவங்களை நம்ம பார்த்து எதை தரமா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபை ஒரு மனமாய், ஊழியக்காரர்கள் ஒரு மனமாய், தேவ பிள்ளைகள் வாயிலிருந்து அறிக்கைட்டு நீ விசுவாசமா தைரியமா என் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டாடுவார். என் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். ஆண்டவர் இந்த வியாதியை இல்லாமல் ஆக்குவார். ஆண்டவர் இந்த யுத்தத்தை இல்லாமல் ஆக்குவார். ஒரு சபை ஊழியக்காரர்கள் ஒரு கூட்டமாய் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது, அதிக நேரத்தை ஆண்டவரோட சமூகத்துல நாம் செலவு பண்ணும் பொழுது, கர்த்தர் அதை அங்கீகரித்து கனப்படுத்தி உன்னை பலப்படுத்துவார், உன் குடும்பத்தை பலப்படுத்துவார், உன் சபையை பலப்படுத்துவார், சமுதாயத்தை பலப்படுத்துவார், உலகத்தை கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். உன் தேசத்தை குறித்து சில தீர்க்க தரிசனம் வரும், உன் பட்டணத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வரும், உன் குடும்பத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வரும். பயமூர்த்துற மாதிரி இது நடக்காது நடக்கும், அதெல்லாம் பயப்படாதையா. உன் ஜெபம் எல்லாத்தையும் மாத்திடும், உன் ஜெபம் எல்லாத்தையும் மாத்தும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு போய் நிப்பாட்டினாரு ஜெரிகோல இஸ்ரவேல் ஜனங்களை செவருக்கு முன்னால நிப்பாட்டினார். மாத்துனுச்சா இல்லையா? நடங்கடா, அமைதியான, சத்தம் போடாதீங்க. வேற ஏதோ கொரோனா 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 கொரோனான்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. யுத்தம் 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 இதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. லாக்டவுன் 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 லாக்டவுன். ஐயோ, அதை விட்டுருங்க. என் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டாடுவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வேலை அதை பார்க்கறது இல்லை. நம்மளுடைய வேலை அவரை பார்க்க வேண்டிய வேலை மட்டும்தான். அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்க பார்த்து செவரு செவரு செவரா நின்றுட்டு இருந்தானுங்க. மதில் 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 நின்றுட்டு இருந்தாங்க. எதை ஆண்டவர் சொன்னாரோ அதை செய்தாங்க. வாய மூடிக்கிட்டு சுத்துங்க 6 நாள். நாங்க ஆண்டவர் அமைதியா இருங்க சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை ஜோஷுவாவை வைத்து. சில நேரம் நம்ம வேதத்தை வாசிப்போம், வேதத்தை கேட்போம், அப்புறம் 2-3 நாள் கழிச்சுட்டு ஏதாவது ஒரு செய்தி வரும். நம்ம குண்டு போட்டாங்கன்னு நம்ம புத்தி மாறிடும். அப்ப ஏதாவது ஒரு செய்தி வரும், ஏதோ என்ன தொட்டுட்டு போயிடுச்சு, அதனால வந்துருச்சு கொரோனா வந்துருச்சு, உடைச்சு அதோட. ஐயோ ஆண்டவரே, மனுஷர்கள் தான் பலவீனம் வரும் தான், சோர்வு வரும் தான், குழப்பம் வரும் தான். வராதுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன தெய்வத்துக்கு இல்ல கல்பாறையா? வரும் தான். ஊழியக்காரர்களுக்கும் வரும், விசுவாசிகளுக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும் தான். அதுக்குதான் ஆண்டவர் இதை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். சத்தியத்தை கேளுங்கள், அது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கொண்டு. அவனுக்கு செவரு செவரு செவருன்னு சுத்தல, செவரு சுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கொரோனா ஒரு செவரா கட்டிட்டு உட்காந்தாச்சு. சுத்தி சுத்தி வந்தாங்க. ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, கடைசி நாள்ல நல்லா ஆராதிங்க, நல்லா துதிங்க, இப்ப நீங்க பாப்பீங்க என்னோட கிரியேட்டு. வா வா வா.
இப்ப நீங்க பாப்பீங்க, இந்த செவுரை முழுவதுக்கு உன் பட்டயம் தேவையில்லை, உன் குண்டு தேவையில்லை, உன்னோட ஆயுதம் ஒண்ணுமே தேவையில்லைன்ட்டான் ஆண்டவர். என்ன சொல்லனா, உனக்கு முன்பாக வருகிற எந்த ஆயுதங்கள், எந்த உபத்திரங்கள், எந்த பாடுகள், எந்த சோர்வுகள், எந்த பலவீனங்கள், எந்த வியாதிகள் ஒண்ணுமே வாய்க்காம போயிடும். உன் கண்ணு முன்னாலதான் செவுரு நிற்கும். உன் கண்ணு முன்னாலே கர்த்தர் உள்ள வைப்பார். உன் கண்ணு முன்னாலதான் சுத்தி செவுரு நிற்கும். உன் கண்ணு முன்னால ஆண்டவர் ஒட்டைப்பார். உன் கண்ணு முன்னாலதான் செவுரு நிற்கும். உன் கண்ணு முன்னால செவுரு இல்லாதபடிக்கு நிர்மலப்படுத்துவார். உன் கண்ணு முன்னால வேதனை நிற்கும். உன் கண்ணு முன்னால சோர்வு நிற்கும். உன் கண்ணு முன்னால பலவீனம் நிற்கும். உன் கண்ணு முன்னால குறைவு நிற்கும். உன் கண்ணு முன்னால எல்லாம் உன்னை வேதனைப்படுத்துற மாதிரி, உன்னை குழப்புற மாதிரி, உன்னை பலவீனப்படுத்துற மாதிரி, உன்னை சோர்வுப்படுத்துற மாதிரி நிற்கும். ஆனா உண்மையா ஜெபிக்கும் பொழுது, உண்மையா ஆராதிக்கும் போது, உண்மையா ஆண்டவரை தேடும் பொழுது, உண்மையா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் போது, அவர் மேகஸ்தம்பமாய், அவர் அக்னி ஸ்தம்பமாய் வந்த ஆண்டவர், நம்மளோடு கூட வர்ற ஆண்டவர். ஒரு நிமிஷம் கடைசி ஒரு சுத்து வரும். நீ கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்ப்ப. உன் கண்ணு முன்னால இருந்த செவ்வறு உன் கண்ணு முன்னால இல்லாம போயிடும். உன் கண்ணு முன்னால இருந்த பிரச்சனை இல்லாம, உன் கண்ணு முன்னால இருந்த வியாதி இல்லாம ஆக்குவா. உன் கண்ணு முன்னால இருந்த சோர்வு இல்லாம ஆக்குவா. நீ கடந்து போற மோசமான சூழ்நிலை இல்லாம ஆக்குவா. உன் கையில பைசா இல்ல, பைசா இல்ல, பைசா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் அப்படியே மாத்துவா. ஐயோ, நான் இவ்வளவு கடந்து போறேன், இவ்வளவு கமிட்மெண்ட், அதை யாரு கட்டுவா, இதை யாரு கட்டுவா, என்ன பண்றது? உன் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் நல்லவரா இருக்கா. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது மட்டுமல்ல, வானத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்த ஆண்டவரா இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிச்ச ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து அந்த தேவையில்லாத நெகட்டிவான காரியங்களை கன்ஃபஸ் பண்ணாதீங்க, அறிக்கையிடாதீங்க, அதே பேசிட்டு அதே சிந்திச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றாவது காரியம் ஆவியில உற்சாகமாயிருங்க. இரண்டாவது காரியம் விசுவாசமாயிருங்கள். ஆமென், ஆமென். மூன்றாவது காரியமானது நல்ல கவனமாய் கேளுங்கள், நல்லதை அறிக்கையிடுங்க. எத்தனை ஆண்டோட பிள்ளைகள் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை ஆண்டோட பிள்ளைகள் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். குறைவான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, அட்லீஸ்ட் குறைவா ஆவணனால நன்றி ஆண்டவரே வாய் திறக்க விட்டீங்களேன்ட்டு. கொரோனா வந்தனால ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இது வந்தனால நாங்கள் ஜெபம் பண்ணி இதை போற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சேன்ட்டு. நம்ம நான் எதிர்பார்த்தா வந்துச்சு, அது தன்னால வந்துருச்சு. ஆனா நமக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுக்கிறார், ஜெபத்தினால அதை கர்த்தர் நிரம்பலப்படுத்துவார். ஆமென், ஆமென். மூன்றாவது காரியமானது, இப்ப நிறைய இடங்கள்ல ஆராதனை இல்ல, சபை இல்ல, ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சபை ஒரு மனமாய் கூடி இப்பதான் நம்ம ஆயத்தப்படுத்தணும். அன்னைக்கு நமக்கு இருக்கும் போது சிலர் அலட்சியமா இருந்திருப்போம். இதையும் சொல்லணும். இன்னைக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இருக்கும்போது அருமை தெரியாது. இருக்கும்போது அருமை தெரியாது. ஐயோ, இவங்களுக்கு ஜெபத்துக்கு நேரம் இல்லை, லாட் ஆஃப் கமிட்மெண்ட்லாம். ஐயோ, எங்களுக்கு சண்டே சர்வீஸ் இல்ல. ஆமா, 10 வாட்டி வாட்ச பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம், எந்திரிச்சு குடுக்குடுன்னு ஓடுது. இவங்க பெரிய ராஜ பரம்பரை. உங்களை சொல்லாங்க, எனக்கு தெரிஞ்ச ஜனங்களை சொல்ல, பைபிளை தூக்கிட்டு ஓடி ஊழியத்துக்கு வாங்க, ஓடி இருக்கு. பாவம் அந்த ஊழியக்காரங்க, அவங்க படுற பாடு. நிறைய எதிர்பார்ப்பாங்க தேவ பிள்ளைகள் இடத்துல, இப்படி செய்வாங்களா, அப்படி எழுப்புவாங்களா, அப்படி எழுப்புவாங்களா. இப்ப நம்ம கிட்ட கேக்குது, சபை என்னன்னா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்துச்சுன்னா சமயத்துக்கு தலையில வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்பதான் நமக்குள்ள ஒரு சில உணர்வு வரும். நான் சண்டே கிறிஸ்தவனா இருந்தேனா, பிரே மீட்டிங் கிறிஸ்தவனா இருந்தேனா, செல் மீட்டிங் கிறிஸ்தவனா இருந்தனா, இல்ல எப்போதும் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தனான்றது நமக்குள்ள ஒரு தெளிவு வரும். ஐயோ, அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த நாட்கள் எல்லாம் வீணாக்கிட்டேனே. ஊழியம் செய்ய ஆண்டவர் எவ்வளோ உற்சாகப்படுத்தினார், ஊழியத்தை செய்யலையே. வேலை வீடு, வேலை வீடு, இதே பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டேனே. இருக்கும்போது அருமை தெரியல. பாவம், அன்னைக்கு பாசரா கூப்பிடுவார், ஏன் இந்த வாரம் சேர்ச்சுக்கு வரல,
அப்பதான் பாசத்தை சொல்றது, ஐயோ பாச ஏதாவது ஒண்ணு கதை விட்டுருவோம் தானே, இருக்கும் போது அருமை தெரியல. கொஞ்சமாச்சும் இப்படிப்பட்ட பிசாசை நீங்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வெல்ல முடியும்ட்டு ஆண்டவர் பைபிள்ல சொன்னார். அன்னைக்கு பாவம் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, உபவாசம் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஃபேமிலி ஃபெலோஷிப் ஒரு டேபிள்ல போய் 12 பேர் உட்கார்ந்துருப்போம். டேபிளோட துணியே தெரியாது, மங்குதான் நிறைஞ்சு கிடக்கும். இப்ப காய்தா சில நேரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறப்ப நம்ம செய்ய மாட்டோங்க. இது சும்மா தமாஸ்க்கு சொல்றேன், இதை கேட்டு கோச்சிக்காதீங்க. இப்ப காயுது. இப்ப 1000 வெள்ளி உன் பாக்கெட்ல வச்சிருந்தாலும் நீ போய் உட்கார முடியாது. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். சூழ்நிலை எப்படியா இருந்தாலும், சந்தர்ப்பங்கள் எப்படியா இருந்தாலும், உலகம் எப்படி போனாலும் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் ரொம்ப நல்ல ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் கர்த்தர் தன்னோட பிள்ளைகளுக்கு தீமை செய்யவே மாட்டார். அவர் நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் தன்னோட பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். அவர் கரம் பிடிச்சு நடத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். பலவீனம் நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் 4 காரியம். தயவு செய்து நெகட்டிவான காரியத்தை கன்ஃபெஸ் பண்ணாதீங்க. அது உங்க மைண்ட்ல வைத்துக் கொள்ளாதீங்க. ப்ளீஸ் த்ரோ இட். பாசிட்டிவான காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கன்ஃபெஸ் குட் திங்ஸ் ஃப்ரம் யுவர் மவுத். whatever things you proclaim, you will possess it. அதை நீ சுதந்தரிப்ப. 2வது, விசுவாசமா இருங்க. காசு குறைஞ்சு போச்சே பாஸ், எங்க தேவை குறைஞ்சு போச்சே பாஸ், இதுக்கு மேலதான் நம்மளுடைய விசுவாசம். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தருக்கு எனப்படுத்துவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அந்தாண்ட நல்லா கவனமாய் prepare yourself. நீங்க தாயா பரலோகம் திறக்கணும். நீங்க தாயா எங்களை ஆசீர்வதிக்கணும். எங்களை நீங்க தான் ஆண்டவரை பலப்படுத்தணும். நிச்சயமாய் சபையார் அனைவரும் கர்த்தர் பலப்படுத்துவார். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு கூடவே இருப்பார். ஆனா இனி நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்மளோட ஆவியில, நம்மளோட ஜெபத்துல, நம்மளோட உபவாசத்துல ஆண்டவரோட வார்த்தை மறக்காதபடிக்கு இந்த வார்த்தை தான் கடைசி வரைக்கும் நம்மளை நடத்தும். ஆமென். உலகத்துல நடக்கிற காரியங்களுக்கு வல்லமை உள்ள பலன் ஒன்றும் கிடையாது. உன்னிடத்துல இருக்கிற ஆண்டவரோட வார்த்தைக்கு அவ்வளோ பலன் உண்டு. மறுபடியும் சொல்ற, நல்ல ஆவியில இருங்க, ஆண்டவரோட வார்த்தை சுதந்தரிங்க. 2வது காரியமானது நல்ல விசுவாசமாயிருங்க. நல்ல ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. 3வது காரியமானது நல்ல காரியங்களை அறிக்கையிடுங்க. உலகம் தானே அதே அறிக்கை இடுதுன்னா நீங்க தயவு செய்து அறிக்கை இடாதீங்க. வருது இப்படிப்பட்ட செய்திகள், ஆனா கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டாடுவார். கொரோனான்னு வருது, யுத்தம்னு வருது, கண்டது இது மட்டும் இல்ல, நிறைய காரியம் வரும். ஆனா கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நம்மளை போஷிக்க நல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை வழி நடத்த நல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த நல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்த நல்லவரா இருக்கிறார். கடைசியா சொல்றேன், அவர் சதா காலமும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஒரு சூழ்நிலைகளை, ஒரு நிலைமையை அறிந்து உன்னை பலப்படுத்தி உன்னை இன்னமும் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார் கர்த்தர். ஏதோ நம்ம கையில சில காரியங்கள் இல்லைன்ட்டு நம்ம குறைஞ்சி போயிட்டோம்ல, கர்த்தர் இன்னும் முதல் உயர்வு, முதல் அற்புதம், நீ தேவ பிள்ளையாய் வந்ததே கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையிலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர், பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, கஷ்டமான சூழ்நிலையில குடும்பத்தை பிரிந்து பொருளாதாரத்திலையும் சோர்ந்து போய், ஆண்டவரே பிசினஸ்லயும் சோர்ந்து போய் நிற்கிற தெய்வ பிள்ளைகள், குடும்பத்துல தூரமா இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே உங்களோட வார்த்தையை கொண்டு அவர்களை பலப்படுத்துங்க சுவாமி.
பரிசுத்தாவியானவர் அவளோடு கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே, நீ சமீபத்துக்கு மட்டும் ஆண்டவர்களே, நீ தூரத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறேன். உங்களோட பிள்ளைகளோடு கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தி எல்லா சோர்வுகளையும் நிர்மூலப்படுத்துகிறோம். எதெல்லாம் தீமையான காரியங்கள் சிந்தனை இருக்கோ, எதெல்லாம் பலவீனப்படுத்துற காரியங்கள் சிந்தனை இருக்கோ, எதெல்லாம் சோர்வுக்குள்ள கொண்டு போற காரியங்கள் சிந்தனை இருக்கிறோம், அத்தனையும் நிர்மூலப்படுத்துகிறோம் சுவாமி இயேசுவின் நாமத்தினால. பைபிள்ல வேதத்துல சொல்லப்படுது, உலகத்துல இருக்கிறவர் காட்டிலும் கர்த்தரோடு இருக்கிற உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர் அவர் பெரியவரா இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறார். அவர் மகிமையான ஆண்டவரா இருக்கிறார். மகத்துவமான தெய்வமா இருக்கு சுவாமி. இந்த வேலையில் ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. இனி அவங்க வாயில தேவையில்லாத காரியங்கள் அறிக்கையிடாதபடிக்கு, அதுவே சிந்திக்காதபடிக்கு எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டாடுவார் விசுவாசிக்க உதவி செய்ய சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. God bless you.